இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு நாள் தன் உறவினர்கள்ல ஒரு மனிதரை பார்த்து கேட்டாங்க, "எங்கட ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க?" அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, "நான் உலகத்த தேடி தான் வந்தேன். அதாவது சம்பாதிக்கிறதுக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு தேவைக்கு." அப்ப இமாம் அவங்க கேட்டாங்க, "நீங்க தேடி வந்த காரியத்த அடைஞ்சிட்டீங்களா?" அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, "இன்னும் அடையல." இந்த இடத்துல இமாம் அவங்க அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னா, "இவ்வளவு முயற்சி செஞ்சும் நீ நினைச்ச இந்த உலகத்த அடையலன்னு சொன்னா, நீ முயற்சியே செய்யாம எப்படி சொர்க்கத்த அடைய இயலும்?" உண்மையிலே அன்பான சகோதரர்களே, சொர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டா மாத்திரம் அது எங்களுக்கு கிடைச்சிராது. அதுக்காக நாங்க கடுமையாக உழைக்கணும், முயற்சி செய்யணும். உலகத்துல ஒரு பட்ட பதவிகள பெற்றுக்கொள்ள, மிகப்பெரிய பணக்காரன் ஆகுறதுக்கு, ஒரு அழகான வீடு கட்டுறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்றோம், எவ்வளவு திட்டங்கள் போடுறோம். அதே போல தான் சொர்க்கத்திற்காகவும் நாங்க உழைக்க வேண்டியிருக்குது. நான் பிரயாணம் போற இடம் எப்படிப்பட்டது? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லி ஒரு பேக்ல நான் எடுத்துக்கொள்வேன். அதே நேரம் அது 5 நாள் பிரயாணமாக இருந்தா, அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு 2, 3 பேக்ல நான் எடுத்துக்கொள்வேன். ஆனா நாங்க போற பயணம் 100 வருடமா, 1000 வருடமா, 1,00,00,000 வருடமா? இல்லை. அதை விட அதிகமான முடிவே இல்லாத ஒரு பயணத்துக்கு நாங்க போறோம். எனவே அதற்கு நாங்க எவ்வளவு பொருட்களை சேர்க்க வேண்டியிருக்குது. அந்த நாள்ல ஈமானை, நல்ல அமல்களை தவிர எங்களுக்கு எது பயனளிக்கும்? எனவே அதை நாங்க அதிகமாக சேகரிக்க வேண்டியிருக்குது. அதற்கு அதிகமான திட்டங்களும், முயற்சிகளும், உழைப்பையும் நாங்க போட வேண்டியிருக்குது. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம போல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம போல 1000 வருடங்கள், 950 வருடங்கள் உயிர் வாழ்வதற்கான அந்த அவகாசம் எங்களுக்கு இல்லை. இதனால் அல்லாஹ்வின் இரக்கத்தின் காரணமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். அதுதான் ரமதான் மாசத்தில் இறுதி 10ல் இருக்கின்ற லைலத்துல் கத்ர் ஆகும். அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது இந்த லைலத்துல் கத்ர். கிட்டத்தட்ட 83 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். நாம எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்வோம்? ஒரு 60க்கும் 70க்கும் இடையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துடைய ஆயுட்காலம். இதை நபி அவங்க சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க 3ல 1 பங்கு தூங்கிடுவோம். இன்னும் இயற்கை தேவைகள் அப்படி இப்படி எல்லாம் போக மீதமாக ஒரு 20 வருடம் மிஞ்ச போகுது. கிட்டத்தட்ட ஒரு 7000 சொச்சம் நாட்கள். இந்த 20 வருடத்தில் எங்களால் எவ்வளவு அமல்கள் செய்ய இயலும், எவ்வளவு மறுமைக்காக சேர்க்க இயலும்? அது மிகவும் சிரமமான ஒரு விடயம். எனவே அல்லாஹ் தஆலா அவனது இரக்கத்தின் காரணமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதை நாங்கள் அடைந்தோம் என்றால் 1000 மாதங்கள், அதாவது 83 வருடங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். இது மிகப்பெரியதொரு வாய்ப்பு. இதை சொர்க்கத்தை உண்மையாக எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு மோமினும் மிஸ் பண்ணவே மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி 10ல் லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் ஈமானன் வஹ்திசாபன், உண்மையான ஈமானோடு இக்லாஸான முறையில் கூலியை எதிர்பார்த்து யார் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவர் அதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரியதொரு வாய்ப்பு. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் எதிர்பார்ப்போம்.